மனிதவள அமைச்சான கசுமா தைப்பூசத்தை ஒட்டி இவ்வாண்டும் அதன் கசுமா மடானி திட்டத்தை தொடருகிறது. கடந்த ஆண்டு கிடைத்த வரவேற்பின் அடிப்படையில் ஸ்லாங்கூர் பத்துமலை ஸ்ரீ சுப்பிரமணியர் சுவாமி கோயிலிலும் பினாங்கு தண்ணீர்மலை அருள்மிகு பால தண்டாயுதபாணி ஆலயத்திலும் கசுமாவின் சேவைகள் வழங்கப்படும். அமைச்சர் ஸ்டீவன் சீம் நாடாளுமன்ற வளாகத்தில் நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் அதனை அறிவித்தார். அவ்வகையில் பத்துமலையில் 700 பேரும் தண்ணீர்மலையில் 500 பேரும் அமர்ந்து ஓய்வெடுக்க வசதி செய்யப்படுகிறது. தைப்பூசத்தன்று காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை அந்த ஓய்வெடுக்க பகுதிகள் செயல்படும். தைப்பூசம் சிறப்பாக நடந்தேறுவதை உறுதி செய்ய முழு மூச்சாய் பாடுபடும் போலீஸ், அலாம்ஃப்ளோரா துப்புரவு பணியாளர்கள், நகராண்மை கழக ஊழியர்கள் போன்ற முன்கள பணியாளர்களுக்கும் ஓய்வெடுக்க சிறப்பு வளாகம் ஏற்பாடு செய்யப்படுகிறது. சம்பந்தப்பட்ட அனைவரின் வசதிக்காக அந்நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அதே சமயம் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் வயதான பக்தர்களுக்கு உதவும் வகையில் பத்துமலையில் 300 தன்னார்வலர்களும் தண்ணீர்மலையில் 200 தன்னார்வலர்களும் சேவையில் ஈடுபடுவர். இது தவிர இலவச சுகாதார பரிசோதனை, தாய்மார்கள் குழந்தைகளுக்கு பால் கொடுக்கும் அறை, வேலை வாய்ப்புகள் தொடர்பான ஆலோசனை சேவைகள், பாதுகாப்பு பயிற்சி குறித்த விளக்கங்களுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த கசுமா மடானி திட்டத்தில் வழங்கப்படும் வாய்ப்புகளையும் வசதிகளையும் தைப்பூசத்துக்கு வரும் பக்தர்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வார்கள் என ஸ்டீவன் நம்பிக்கை தெரிவித்தார்.